අද බෙන්වෙන එක ඉතාමත් දුකයි යෑම ගැන දුකයි කියලා. අපියේ සම්ප්‍රයෝගෝ දුක්ඛෝ පියේ විප්‍රயோகோ දුක්ඛෝ. எனவே கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் விரும்பியவற்றிலிருந்து பிரிந்து போவது துக்கம். வாழ்க்கை என்பது துக்கம். அதில் ஒரு துக்கம் எதன் மீது அன்பு கொண்டிருக்கிறோமோ, எதன் மீது பிரியம் கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து பிரிந்து செல்வது துக்கம் என்று சொல்லியிருக்கிறார். அது ඇත්ත වශයෙන්ම සන්තෝෂ වෙනවා අපේ මහබෝධි නායක හාමුදුරන්ගේ මේ මාර්ග උපදේශය අනුව ඒ වගේ මෙතොල් සභාවේ සහයෝගය ඇතිව මේ කරපු විතාමත්ම වැදගත් පුණ්‍ය කර්මය. இது ஒரு புண்ணியமான ஒரு கைங்கரியம் செய்திருக்கிறார்கள். பிரிந்து போனவர்களை மீண்டும் இணைப்பதற்கான ஒரு பாலத்தை கட்டுவதற்கு அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். ඒ පමණක් නෙවෙයි, පාලමක් නැවත වරක් ගොඩනැගීමේදී ඉතාමත්ම පුරෝගාමී වශයෙන් ක්‍රියා කරන මෙම ආගමික නායකයන් ඒ තුලින් අපේ රටේ අපි හැමදෙනාම එකම මවකගේ දරුවෝ ஒரே தாயின் பிள்ளைகளாக தெம்பர லங்கா அழகிய இலங்கையில் வாழக்கூடிய நிலைமை ஏற்படுத்தியிருந்தார்கள். பிறபாசல் குருவரியா முன்பள்ளி ஆசிரியர்கள் பலருக்கு பலவிதமான பயிற்சிகளை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். பூணுவையும் கீழ்ப்பேக் கொள்ளவாதி வேணும். சமூகம், மொழி, கலாச்சாரம் போன்றவற்றெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் வடக்கும் தெற்கும் எவ்வாறு இணைந்திருந்தது தெரியும். அப்படித்தான் අපේ හාමුදුරනේ උතුරයි දකුණයි කොයිතරම් සම්බන්ධ වෙලා තිබුණාද කියලා. හොඳ ගීතයක් තිබෙනවා මම හිතන්නේ අපේ මේ පෙරපාසල් ගුරුවරුත් ගායනා කරලා ඇති. උතුරු කරේ නුඹයි නැහෙන් நடராஜா மல்லியே. அந்த பாட்டை நீங்கள் பாடியிருப்பீர்கள் இல்லையா? அப்படித்தானே? அந்த பாட்டை தமிழ் மொழியில் பாடினீர்களா? ஆமா, ஒரே அர்த்தம். உத்துர வடக்கு, தகுண தெற்கு, கொனை முனை, அவ்வளவுதான். உத்துரு கரே
இது சிங்கள பாடல். அதே அர்த்தம், அதே இசை பாடலாம். வடமுனையில் நீ சிரிப்பாய் நடராஜா தம்பியே, தென்முனையில் நீ சிரிப்பாய் சுமன் சிறி தம்பியே. வடமுனையில் நீ சிரிப்பாய் செல்லம்மா தங்களே, தென்முனையில் சிங்கள தமிழ் மொழிகளுடைய பாடல்களை இணைத்து நாங்கள் பாடலாம். අපට පුළුවන් මේ වගේ ගීත කීපයක් තිබෙනවා. සිංහල ගීත. ඒ වගේම දමිළ ගීත. ඒ සිංහල ගීත දමිළටත්, දමිළ ගීත සිංහලටත් අරගෙන අපට පුළුවන් ගායනා කරන්න. එකම තනුව තියාගෙන අපට ගායනා කරන්න පුළුවන්. ඒ වගේ දේවල් ඇති කරනවා පමණක් නෙවෙයි. ඕම ගිහිල්ලා අපට පුළුවනි මේ භාෂා දෙක සම්බන්ධ කරන්න, ජාතීන් දෙක සම්බන්ධ කරන්න. අපේ ගීතයක් තිබෙනවා. බුදුහාමුදුරුවෝ අපි දකින්නේ නැති, බණක් අහන්නේ නැති ඒ කාලේ, නිවන් දකින්නට පින්මදි වෙන්නේ නැති, ඒකයි තවමත් සංසාරේ. නිවන් දකින්නට පින්මදි වෙන්නේ නැති, ඒකයි තවමත් සංසාරේ. கௌதம புத்தரை நாம் கண்டிருப்போம், அவரிடம் போதனை கேட்டிருப்போம். முக்தியை பெறவே புண்ணியம் போதா, அதுதான் என்னும் மண்ணுலகில். முக்தியை பெறவே புண்ணியம் போதா, அதுதான் என்னும் மண்ணுலகில். அதே இசையிலே, அதே அர்த்தத்திலே பாடலை பாட முடியும். எனவே வடக்கில் இருந்து வந்த பிள்ளைகள், உத்திரைங்காப்பு අපේ சகோதரியோ, දැන් සිංහල දන්න சகோதரியோ, இன்னும் தமிழ் படிக்க வேண்டும், சிங்களம் படிக்க வேண்டும். சிங்களம் தமிழ் இரண்டு கண்கள், அம்மா அப்பா இரண்டு கண்கள். எனவே கல்வி விளையாட்டு இரண்டு கண்கள், சிங்களம் தமிழ் மொழி இரண்டு கண்கள். எனவே ரெண்டு கண்களிலே ஒரு கண் போகக்கூடாது. ரெண்டு கண் இருந்தால் நன்றாக பார்வை இருக்கும். எனவே எதிர்காலத்திலே අනාගතයේ ඔබට වාසනාවන්ත අනාගතයක් මේ රටේ ලබා ගන්න ඕනේ නම්, எதிர்காலத்திலே இந்த நாட்டில் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் பெற வேண்டுமானால் சிங்களமும் தமிழும் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நாட்டுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும். இப்பொழுது பயம் சந்தேகம் இல்லாமல் சக சங்காவக்க ஜீவத் என்று சொல்வாங்க, வாழ முடியும். எனவே அந்த வாழ்க்கையை ஏற்படுத்துவோம். இது இலங்கை மாதா, ஒரே மாதா. அந்த மாதாவிற்கு நாங்கள் ஒன்றுபடுவோம். அதற்காக ஒத்துழைப்பு நல்கிய எங்களுடைய மகாபோதியினுடைய பிரதான சுவாமிஜி அவர்களுக்கும், அதே போன்று மெத்தோடிஸ்ட் சபையைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்நேரம் நன்றி கூறி, உங்களுக்கெல்லாம் எதிர்காலத்திலே மிகவும் வளமான எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஆய்வு.